வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜர்தோசியில் செயின் பார்ப்போம். ஓகேவா? ஜர்தோசியில் செயின் வெரைட்டியாக இருக்குது. ஒரு 3-4 வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் அதுக்கு வருங்க ஷாதி, லக்ஷி எல்லாத்துலேயும் எடுத்திருக்கேன். அதாவது குண்டு ஜர்தோசி, உள்ளி ஜர்தோசி எல்லாமே எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் ஒன்று ஒவ்வொரு மாடலில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே சைஸில். இது எப்பயுமே நம்ம நார்மல் அந்த பீடு நீடிலோ ஜர்தோசி நீடிலோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கோல்டு கலர் நான் எடுத்திருக்கேன். அதே கலர் நீங்கள் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியணும்னு கோல்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா லோட் பண்ணுறேன். இதை நான் ஏற்கனவே 1 மந்த் கோர்ஸ்லேயே நான் போட்டிருக்கேன். ஜர்தோசி செயின் போட்டிருக்கேன். திருப்பி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதில் வந்து இந்த அளவு வெரைட்டி இருக்காது. இப்போ எப்பயும் போல் எடுக்கிறோம். இது வந்து ஈஸியான செயின். நம்ம பீடு, கட் பீடு இது எல்லாமே எப்படி கோர்ப்போமோ அதே மாதிரி ஒரு சைஸில், ஒரு பர்டிகுலர் சைஸ் நமக்கு வேண்டிய அளவு கட் பண்ணி அதை கோர்த்துக்கணும். கோர்த்து நம்ம செயின் போடணும். இந்த மாதிரி எடுத்து கீழேருந்து நூல் எடுத்தாச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி நுழைக்கிறேன். அப்படியே ஒரு லாக்கு, அதாவது ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். பீடு, கட் பீடு எல்லாமே இப்படி தானே போடுவோம். அதே மாதிரி தான். திருப்பி ஜர்தோசி ஒன்று லோட் பண்ணுறேன். திருப்பி லாக் போடுறேன். இந்த மாதிரி போகிறப்ப ரொம்ப கேப் ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. நல்லா நெருக்கமாக நீங்கள் வச்சு தைச்சிட்டிங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. நீட்டாக செயின் மாதிரி வந்துடும். இதை பாருங்கள், ஒன்றும் கேப் அந்தளவு தெரியாது. பக்கத்தில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு வந்து பக்கத்தில் வைக்க வரலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் பழகிக்கோங்க. அப்புறமா நெருக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி வச்சு தைக்கணும். அவ்வளவுதான். ஈஸியானது. பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங் தானே, அதனால் கொஞ்சம் அதிகமாக சிக்காக வாய்ப்பு இருக்குது. பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி ஜர்தோசி ஒர்க் வந்து ஈஸியான ஒர்க்கு தான், கஷ்டம்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி அவ்வளவுதான். ஒன்று ஒன்றா வச்சு தைக்கிறது தான். இது ஈஸியான மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம இதை ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம், அவுட்லைன் கொடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுக்கணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இடம் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், ஃப்ளவருக்கு ஃபில் பண்ணணுன்னாலும் நம்ம இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குனாலும் இது யூஸ் ஆகும். முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு லாக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் என்ன பண்ணுறேன்னா, அதே ஜர்தோசி தான். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுட்டு செயின் போட்டோம். அதாவது ஒரு ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு லாக் போட்டேன். இது அப்படி கிடையாது. ஜர்தோசிக்குள்ளேயே நம்ம செயின் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜர்தோசி வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கனால இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒல்லியான நம்ம நக்ஷி அந்த ஷாதி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஜர்தோசியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், லோட் பண்ணிவிட்டு நம்ம ஜர்தோசிக்குள்ளேயே செயின் போடுறோம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வெளியே எடுத்துட்டேன். ஒரு லாக். திருப்பி அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணுறேன். ஜர்தோசிக்குள்ளேயே பாதியிலே பாருங்கள், அப்படியே செயின். இந்த செயின் வந்து வெளியே தெரியாது, நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி மெதுவாக போடுங்க. ரொம்ப, அதாவது இது எப்படி சொல்கிறது, நம்ம நீடியில் விட்டு ரொம்ப தூக்கிடாதீங்க. இது துணியிலேருந்து நீடியில் ரொம்ப ஹைட்டாக தூக்கிடக்கூடாது. லைட்டாக மேலே வந்தோன்னா ஒரு ரொட்டேட் கொடுத்து நம்ம வந்து அந்த செயின் வந்து லாக் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணுறேன். நீங்கள் கவனமாக பாருங்கள், பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் நானும் உங்களுக்கு மெதுவாக காட்டிகிட்ருக்கேன். அவ்வளோதான். 2 செயினுக்கும் பெரிய அளவு வித்தியாசம் எதுவும் இருக்காது. இது நடுவில் ஒரு சின்ன ஒரு அமுக்குற மாதிரி இருக்கும் ஜர்தோசி, அவ்வளவுதான். மற்றபடி அழகாக இருக்கும். 2மே நல்லாயிருக்கும். இதுவுமே நம்ம ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம், அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணலாம்.
ரொம்ப அழகான ஸ்டிச் இது. நம்ம ஏதாவது ஒரு குந்தன் ஒர்க் பண்ணோம், ஸ்டோன் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அவுட்லைன் ஜர்தோசி கொடுக்குறப்பலாம் இந்த ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், லாக் போட்டுக்கணும். இப்போ தேர்ட் லைன் இதே ஸ்டிச்சு தான் போட போகிறேன். பட் நான் அந்த ஒல்லியான ஜர்தோசி, சரியா, நான் வந்து இந்த ஜர்தோசியில் போட போகிறேன். இதில் போடுறதுக்கு நீங்கள் அதை பழகுனா தான் இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, பாருங்கள் அது எவ்வளோ குண்டாக இருக்குது, அது கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது, இது ரொம்ப ஒல்லியான ஸ்ப்ரிங் இல்லையா, அதனால் இது போட தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். இது ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக கொஞ்சம் இழுத்துக்கோங்க, ரொம்ப டக்குன்னு வேகமாக இழுத்துறாதீங்க, லைட்டாக இழுங்க. இழுத்திங்கன்னா கொஞ்சம் அது ட்விஸ்ட் அதாவது எப்படி சொல்கிறது, ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய அளவு இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் ஒரு சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப வந்து நமக்கு இந்த ஊசியில் வந்து கோர்த்து நம்ம டிசைன் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக இழுத்துட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள். இப்போ எப்படி செகண்டு அந்த லைன் போட்டேனோ அதே மாதிரி தான் இதுலேயும் போட போகிறேன். கவனமாக பாருங்கள். பாருங்கள், எடுத்துட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்தது போகிறேன். மேலே நீடில் எடுக்கிறேன், ட்விஸ்ட் பண்ணுறேன், திருப்பி வெளியே எடுக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி ஆயிரும். இப்போ தான் நீங்கள் இதெல்லாம் பழகுறீங்க பிகினர்ஸ் அப்படின்னா நல்லா திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி போட்டிருக்கேன், சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்போனாலும் கேளுங்க, நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும், அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக நடுவில் ஒரு சின்ன பெண்டு மாதிரி வரும், அதுவே அதுக்கு அழகாக தெரியும். சில நேரம் இந்த ஜர்தோசி வந்து நமக்கு வந்து உள்ளே போயிட்டு வெளியே வராது. இப்படி நம்ம லோட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஸ்டிச்சு போடுறப்ப சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டிச்சு கரெக்டாக வராமல் இழுத்துரும். ஓகேவா, இப்படி தாங்க லோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி வச்சு இந்த ஃபிங்கரை வச்சு நம்ம தள்ளணும். இதை நான் ஸ்டார்டிங்லேயே காட்டணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், அதை இப்போ காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் போடுறப்ப சில நேரம் அந்த நூல் வந்து விட்டு போயிடும் உள்ள. அப்போ என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி நம்ம சுற்றி 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 நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஜர்தோசி டேமேஜ் ஆயிரும். ஸோ நமக்கு அந்த டிசைன் கரெக்டாக கிடைக்காது. ட்ரை பண்ணி பார்க்குற வரைக்கும் தான் பார்க்கணும், ரொம்ப பண்ணிவிட்டு அதுலேயே நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. அப்போ என்ன செய்யணும், அந்த ஜர்தோசியை எடுத்துடணும், புதுசாக வேறு தான் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், அந்த நூலும் நமக்கு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்துடணும், அவ்வளோதான். எடுத்துட்டு நம்ம புதுசாக வேறு ஜர்தோசியை லோட் பண்ணி போடணும், அவ்வளோதான். இது வேண்டாம், இது இது வேஸ்ட்டு. ஓகேவா, ஏன்னா ஜர்தோசி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங்கு தான். ஒன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பி அந்த ஷேப் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக போடுறது தான் பெட்டர். இப்போ நான் வேறு தான் எடுத்திருக்கேன், இப்போ அதில் போடுறேன் பாருங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி.
இப்போ நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைனோட பெருசாக இருக்குது ஜர்தோசி. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடம் முடிகிற இடத்துல லைட்டாக அப்படி இழுங்க மேலே. இழுத்தீங்கன்னா அந்த ஜர்தோசியும் நீளமாக வந்துடும். ஸ்ப்ரிங் தானே, நல்லா விரிஞ்சு வந்துடும். நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுட்டு மிச்சத்தை ஜர்தோசி மட்டும் கட் பண்ணுங்கள். நூலை விட்டுட்டு ஜர்தோசியை மட்டும் கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். கட் பண்ணிட்டோம்னா அந்த இடம் நமக்கு கிடச்சிரும் அந்த சைஸுக்கு. இப்போ நம்ம லாக் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் போடுறோம், நம்ம ஜர்தோசி எடுத்துட்டோம், ஃப்ளவரோட பெருசாக வருது, இல்லை லீஃப் போடுறோம் அதோட பெருசாக வருது, அந்த இடத்துல என்ன செய்கிறது அப்படின்னு திருப்பி நம்ம இருந்து போடாமல் இந்த மாதிரி லைட்டாக நம்ம இழுத்தோம்னா ஜர்தோசி நீண்டுக்கிறோம். நம்ம கட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அதை லாக் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ 4th மெத்தட். இதுவும் பாருங்கள், ஒரே அளவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒல்லி ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். இந்த செயின் வந்து பாருங்கள், கொஞ்சம் மெதுவாக பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இது மேலேருந்தும் கொண்டு வரலாம், கீழேருந்தும் கொண்டு போகலாம். எந்த பக்கம்னாலும் நம்ம போடலாம். செயின் எப்போனாலும் போடலாம் இல்லையா? நான் உங்களுக்கு இப்போ எப்படியும் போட்ட மாதிரி நான் கீழேருந்தே உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி ட்ரை பண்ணுங்கள், இல்லை மேலேருந்துனாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குத்துறேன். பாதி ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு லாக் போடுறேன். பாதி ஜர்தோசியில் இப்போ நம்ம செயின் போட்ட மாதிரி மீதியை கொண்டு வந்து கீழே வந்து இந்த பாருங்கள் இப்படி குத்தி எடுத்துகிட்டு ஒரு லாக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நடுவில் மறுபடியும் ஒரு சின்ன செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக். திருப்பி இன்னொரு ஜர்தோசியை லோட் பண்ணுறேன். மறுபடியும் பாருங்கள். இப்போ நூலில் ஜர்தோசியை லோட் பண்ணுறேன். ஃபுல்லாக பண்ணலை, பாதி. கரெக்டான அந்த அளவில் பாதி லோட் பண்ணி கரெக்டாக அந்த லைன்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஜர்தோசி வழியாக அப்படியே அந்த நூலை வெளியே கொண்டு வந்து கீழே அப்படியே லாக் பண்ணுறேன். அதுக்கு ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் ஒரு செயின், அதுக்கு ஒரு லாக். மெதுவாக பாருங்கள். ஜர்தோசியை லோட் பண்ணி ஜர்தோசி பாதிக்கு வர்றப்ப ஒரு செயின் அந்த லைனில் தான் போடணும். அப்படியே நூல் வெளியே கொண்டு வந்து ரிவர்ஸில் வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக். அப்புறம் ரிவர்ஸில் ஒரு செயின் மறுபடியும் போட்டு அதுக்கு ஒரு லாக். அவ்வளோதான். இப்போ இது புரியலைன்னா நான் பென்சிலில் காட்டுறேன். ஜர்தோசி லோட் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து எடுக்கிறோம்னா பாதியில் கொண்டு வந்து ஒரு லாக் பண்ணுறோம். திருப்பி கீழே கொண்டு வரேன். கொண்டு வந்து ஒரு செயின் அதை போட்டு அதுக்கு ஒரு லாக் பண்ணுறேன். திருப்பி உள் பக்கமாக ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக். அவ்வளோதான். திருப்பி லோட் பண்ணுறேன், லாக் பண்ணுறேன். திருப்பி கீழே கொண்டு வரேன், லாக் பண்ணுறேன். திருப்பி ஒரு செயின் போடுறேன், அதுக்கு ஒரு லாக் பண்ணுறேன். ஆக நம்ம 3 லாக் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் ரிப்பீட்டடாக பண்ணணும். ஒரு செயின் போட்டு ஒரு லாக், ஒரு செயின் போட்டு ஒரு லாக், ரிவர்ஸில் மறுபடியும் ஒரு செயின் போட்டு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசியை லோட் பண்ணுறோம். இதே தான். இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வளைவாக பின்னலாக இருக்கும். ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த மாதிரி இருக்கும். நம்ம இது வரைக்கும் போட்டது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது பின்னலாக வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இது பின்னல் அந்த டைப்பில் வரும். ஓகேவா? கொஞ்சம் மெதுவாக கவனித்து பாருங்கள், ஈஸியாக புரியும். இந்த மாதிரியே தான் இருக்கும் இதுவும். இங்கே பாருங்கள், இது ஒரு டைப், அது ஒரு டைப். நல்லா ஜூம் பண்ணி வச்சு கூட பாருங்கள். நான் எப்படி போடுறேன்னு நீங்கள் பார்த்தாலே போதும்.
இதையே நம்ம அவுட்லைனுக்கும் யூஸ் பண்ணலாம். பீகாக்கோட பாடி சைஸ் பாடிக்கெலாம் இது ஃபில்லிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பேரட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஃபில்லிங்க்கும் இதை யூஸ் பண்ணலாம். அதனால் ஜர்தோசி பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவுட்லைனாகவும் கொடுக்கலாம், ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். போட போட உங்களுக்கு வந்துடும். ஒர்க்கு வந்து ஜர்தோசி எப்பயுமே அழகாக தெரியும், கிராண்ட் லுக்கு தெரியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னா, நம்ம லேசி டேஸி போடுவோம் பார்த்தீங்களா, நான் ஜர்தோசியில் லேசி டேஸி சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இருக்கும் இது. நடுவில் அது வந்து நார்மல் நீடியில் நம்ம குத்தி அந்த லாக் மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அது நம்ம இந்த நீடிலே பண்ணுறோம். அவ்வளவுதான். அடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்து நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஜர்தோசி இந்த மாதிரி இந்த செயின்லாம் வச்சு எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படியும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? பாருங்கள், அதே தான் ரிப்பீட்டடாக நான் பண்ணிகிட்ருக்கேன். சில இந்த மாதிரி விட்டு போகும். கரெக்டாக எடுத்து திருப்பி குத்திடுங்க. இல்லைனா எடுத்துகிட்டு புதுசாக கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். கீழே குத்துறப்ப பார்த்து குத்துங்க. ஒரே இடத்துல நம்ம குத்துற மாதிரி இருக்கும், சிக்காக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், கீழே கொண்டு வந்து அப்படியே லாக் பண்ணிட வேண்டியதுதான். கீழே குத்தி லாக் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். நீட்டாக இருக்கா? அவ்வளோதான்ப்பா. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? தேங்க்யூ.